எப்போலேருந்து ஜாயின் பண்ண போகிற? இப்போ கூட ஓகே தான், ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே பாரு, அம்மாவுக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி அவங்க விஷயத்தில் ரொம்ப டவுனாக இருக்கேன். நீ இந்த 2 வாரம் இங்கே இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காத ப்ளீஸ். சரி. பிரியா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு வாட்டி அம்மாவுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நீ எடுக்க போனப்ப நான் நம்ம ட்ரிப்பை பற்றி பேசி உன்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டேன். அம்மா தண்ணி குடிக்கலைன்னா செத்துற மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னேன். இப்போ அதெல்லாம் யோசித்து பார்க்குறப்ப ரொம்ப கேவலமாக இருக்குது பிரியா. ஆக்சுவலாக என் ப்ராப்ளமே என்ன தெரியுமா? மற்றவங்க ஷூஸில் நின்று யோசிக்காமல் இருக்கிறது தான். ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அண்ட் நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன் ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு எப்போ நடக்கும்னு வேறு உன்கிட்ட ஃபாஸ் வேறு பண்ணேன். நான் எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டேன்ட்டுன்னு யோசித்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது பிரியா. இதுக்கப்புறம் நான் அதில் மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் மாறிட்டேன். உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இதுக்கப்புறம் இருக்கவே மாட்டேன் பிரியா. ஓகே, பார்க்கலாம். சரி, ஓகே. நான் வரப்போ கீழே ஒரு செலூன் பார்த்தேன். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க. இங்கே எல்லாம் ஓகேயா? ஓகே இல்லை தான், யாரும் இங்கே வர்றதில்ல. அதை பற்றி நீ ஒன்றும் வெரிட் பண்ணிக்க தேவையில்லை. இது கொஞ்சம் டெம்ப்ரரி தான். இன்னைக்கு கூட எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லை. நீ ரிலாக்ஸாக இருக்கலாம், சரியா? சரி, ஓகே. அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு இம்யூனோதெரபி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அது கண்டினியூஸாக பண்ணணும், அவ்வளோதான். சரி, பார்த்துக்கோ.